சிவகங்கையில் மன்னர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த ஜெயபாண்டி என்பவரின் மகன் துரைபாண்டி 414 மதிப்பெண்ணும், கேஆர் மேல்நிலைப் பள்ளியில் தர்மராஜ் என்பவரின் மகன் தனுஷ் என்ற மாணவன் 412 மதிப்பெண்ணும் பெற்று சாதித்துள்ளனர். இந்த இருவரும் நரிக்குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். சமுதாயத்திலேயே 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த இந்த இரண்டு மாணவர்களுக்கு இன்று நரிக்குறவர்கள் காலனியில் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினர். சராசரி மாணவர்களுடன் ஒப்பிடுகையில் குறைந்த மதிப்பெண்களாக இருந்தாலும் எந்தவித பின்புலமும் இல்லாமல் தன்னுடைய கடின உழைப்பால் 412, 414 மதிப்பெண் இவ்விரு மாணவர்கள் எடுத்தது அந்த சமுதாய மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 20 ஆண்டுக்கு முன்பாக இருந்தது போலவே இன்றும் நரிக்குறவர் சமுதாயம் ஊசி பாசி விற்று பிழைப்பு நடத்தி வந்தாலும் தங்கள் பிள்ளைகளை கல்வி கற்க வறுமையோ சமுதாயமோ ஒரு தடையில்லை என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் அரசு பள்ளியில் படிக்க வைத்து 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்துள்ளனர். ஜாதி மதம் பாராமல் எந்தவித பின்புலமும் இல்லாமல் கடின உழைப்பால் அதிக மதிப்பெண் எடுத்து சாதித்துள்ள இந்த மாணவர்கள் தான் சார்ந்த சமூகத்தில் முன்னோடியாக இருப்பது பெருமையாக கருதுவதாகவும், இனிவரும் தலைமுறைகள் கல்வி கற்று அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதே சாதித்த மாணவர்களின் எதிர்பார்ப்பு. நான் சிவகங்கை பழமலை நகர்லேருந்து தனுஷ் பேசுகிறேன். நரிக்குறவர் சமுதாயத்தில் 412 மார்க் எடுத்திருக்கிறது நான் மட்டும்தான். நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான். நாங்கள் 2 பேரும் தான் 400 மேலே எடுத்திருக்கோம். ஹை ஸ்கோர் எடுத்திருக்கோம். இன்னுவரையுமே யாருமே இந்த மார்க் எடுத்ததே இல்லை. எங்கள் இனத்தில் இருந்து நாங்கள் தான் முதல் முறையாக நாங்கள் 2 பேரும் 400 மேலே எடுத்திருக்கோம். இதுக்காண்டி ஃபுல் சப்போர்ட் பண்ண என்னோடய டீச்சர்ஸ்க்கும் என்னோடய பேரண்ட்ஸ்க்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு அப்பா இல்லாமல் தான் நான் வளர்ந்தேன். என்னோடய பாட்டி தாத்தா வீட்டில் தான் நான் இருந்தேன். அவங்க சப்போர்ட்னால தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன். அவங்க இது பண்ணனால தான் நான் படித்து நல்லா இப்போ இருக்கேன். இப்போ இந்த இடத்துல இப்போ நாங்கள் மேலும் படிச்சுட்டு நாங்கள் சமுதாயத்துலேருந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்னு இங்கே விருப்பப்படுறேன். நான் விருப்பப்படுற மாதிரி என்னை பின்னாடி வரவன் அவனும் ஆசைப்படுவான். நான் ஜாப்பில் உட்காந்துட்டேன், அவன் என்ன பார்த்து வருவான். அப்படியே எங்கள் ஊரே படிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ எங்கள் ஊர் வந்து நல்லாயிரும். இன்னுமே ஒரு ஜென்ரல் நாலேஜ் கூட இல்லாமல் எங்கள் ஊரில் இருக்காங்க எல்லாருமே. அவங்கெல்லாம் வெளியே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியணும். அவங்க வெளியே முன்னேறி வரணும். தாழ்த்தப்பட்ட மக்கள்லேருந்து ஒருத்தர் வெளியே வரணும் அப்படின்னு எங்கள் சார்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களோட ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன்னு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.